இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். நவம்பர் 9 சண்டே அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பாயே சொன்னதை தமிழில் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? பாயே இந்தளவுக்கு அழுது பார்த்ததே இல்லை, அதுக்கு யோகோ தான் காரணம். யோகோ பற்றி பாயே சொன்னது என்னென்னா, அவள் எனக்கு டெய்லி அப்டேட் பண்ணுவாள், நான் இப்போது சாப்பிட்டேன், இப்போது டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு எப்போவும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாள். February 9 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி டின்னர் போகிறதா பாயோட பிளான். அதுக்காக யோகோவுக்கு பாயே பண்ண எந்த மெசேஜையும் யோகோ பார்க்கவும் இல்லை, ரீப்ளை பண்ணவும் இல்லை. அதுதான் லாஸ்ட். ஆனால் அன்னைக்கு யோகோ வேற ஒரு பிளேஸ்க்கு டின்னருக்கு போயிருக்கா. அப்புறம் 9 ஸ்டார் கம்பெனி கூட பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தான் 4 எலமெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது கேன்சல் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் 9 ஸ்டார் கம்பெனி யோகோவை மட்டும் வச்சுட்டு பாயேவை தூக்குனது தான். யோகோ ஒரு செல்ஃபிஷ் தான். எப்படி 9 ஸ்டார் கம்பெனி பாயேவை தூக்கி போட்டுச்சோ அதே தான் யோகோவும் பண்ணான். அவள் போனால் என்ன, அந்த கம்பெனி தூக்கினா தான் என்ன? தாய்லாந்து ஃபேன்ஸ் எல்லாரும் பாயோவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். அது சரி, நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க கூட தானே எல்லோரும் நிற்பாங்க. அப்படி தான் நானும். கடைசியில் உண்மை தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் யார்?